ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கேழ்வரகு அடை செய்கிறது பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய், இஞ்சி, பூண்டு, முருங்கைக்கீரை, தண்ணீர், ஜீரகம், உப்பு இதெல்லாம் தேவை. அடுத்து இந்த ராகி மாவை எடுத்து அதில் ஜீரகமும் உப்பும் கலந்து நன்கு கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறோம். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் நல்லா சேர்த்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறோம். அப்புறம் அடுப்பில் தவாவை வச்சு இந்த பிசைந்து வைத்த கேழ்வரகு மாவை எடுத்து அதில் அப்படியே தட்டி விடணும். சப்பாத்தி மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டு நல்லா ஒரு சப்பாத்தி பதத்தில் நம்ம வடிவில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விடணும். பாருங்கள், தண்ணி தொட்டு அப்படி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கல்லெண்ணெய் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி தொட்டு அப்படி அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் விடுறோம். கீழே எண்ணெய் விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டு நல்லா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடிப்பக்கம் நன்கு வெந்துடும். நன்கு வெந்த பிறகு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெந்தது தெரியும். அடுத்து திருப்பி போடணும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு சாப்பிட்றதுக்கு நமக்கு தயார். சுவையான கோதுமை அடை, ராகி அடை சொல்லுவாங்க, கேழ்வரகு அடைன்னு சொல்லுவாங்க. சாப்பிட தயார்.